களம் இன்னொரு 8 மாத காலங்கள் இருக்கிறது, தேர்தல் களம். இன்னைக்கு நம்புகிற எடப்பாடி பழனிசாமியை நம்புகிற பாஜகவே நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கலத்தி விட மாட்டாருங்கிறது என்ன நம்பிக்கை இருக்குது? நாளைக்கு ஒரே ஒரு வார்த்தை, தேர்தல் கமிஷன் 2026 வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லும் சொல்லிட்டாங்க. அதில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ரிசைன் லெட்டர் கொடுத்து விலகிட்டார். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று தேர்தல் கமிஷன் அறிக்கை கொடுத்தாங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ்ஸரோட பதவி காலம் 2026 வரைக்கும் வந்துருதா? இதெல்லாம் நடக்காதுல்ல. ஏன் நடக்காது நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தல் கமிஷன் ஒரு ஒழுங்கான முறையில் தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கான். அவங்க தேர்தல் கமிஷனுடைய முறைப்படி 2026 இது வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி ஆகிவிட்டதுன்னு எங்கேயுமே சொல்லலையே. நீங்கள் அதுக்கு மேலே இன்ட்ரி பெட்டிஷனே போகலையே. பொதுக்குழு செல்லுமா, பொதுக்குழு செல்லாதா, பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா, இதுக்கு தானே நீங்கள் இடைக்கால இதுக்கு போனீங்க. அப்படியே இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த வழக்காக இருந்தாலும் கீழாமை நீதிமன்றத்தில் என்ன வழக்கு சொல்கிறாங்களோ அதுதான் உண்டு. இப்போ தான் தேர்தல் கமிஷன் வந்திருக்காங்க. அப்போ நாளைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் இருக்குன்னு சொன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்துடும். அங்க ஒரு இணை ஒருங்கிணைப்பாளருக்கு பதிலாக இன்னொருத்தரை மாற்றுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வருவாங்க. வரும்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லப்படும். 2026 சின்னமும் கட்சியும் வரும், புதுசா கூட்டணி கட்சிகள் அமையும். மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி மலரும்.